ஆனா அதே அரசாங்கம் இவருக்கு இந்த பெரிய ஒரு டிராயிங்க தூக்கி கொடுக்குறேன்னு சொன்னா இதுக்குள்ள சர்டிபிகேட் உண்மையில வந்த தராதர பிரச்சனை ஒன்று கிடக்கு. மற்ற வந்து இவரால வந்து ஏதோ காட்டி கொடுப்புகளும் துரோகங்களும் இவரால் நிகழ்த்தப்பட்டபடியா தான் இவரை போட்டுறவழியா இவரை இல்லைன்னு சொன்னா கூட சிறையில போட்டிருப்பாங்களா இல்ல தராதாரத்தை செக் பண்ணுவாங்க. சும்மா இல்ல கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. இப்ப சொன்னா இவரை தூக்குற சின்ன வேலை என்ன இவரை பாருங்க கொஞ்ச நாளா கடைசியாக வள்ளி வினந்தேவரம் ஹாஸ்பிட்டல்ல வந்து நிக்கிறதோ இருக்காது. பழமொழி சொல்றேன், அரசன் என்ன சொல்ற, அரசன் நின்றார்பான் தெய்வம் ஏதோ சொல்லுவாங்க. அரசன் அண்டாரப்பான் தெய்வம். அந்த பட்டம் எந்த பீரியட் இருக்குன்னு அவர் அங்க 2009ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த பட்டம் அவர் எடுத்திருக்க மாட்டார். ஓகே, அப்ப இந்தியால வந்து அவர் வந்த நாள் துவக்கம் அவர் ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறார். இப்ப அந்த பட்டத்தை எடுத்தவர் எனக்கு விளங்கு. மற்றது நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்களே, டாக்டர்ஸ் எல்லாரையும் பிடிச்சோன்னு ஒரு பெரிய மீட்டிங் ஒன்று நடந்தது. சரியோ, எல்லா டாக்டர்ஸும் இங்கிலீஷ்ல ஆயிடுச்சு, இவர் மட்டும் இங்கிலீஷ்ல கதைக்கையில வந்து தமிழ்ல அதுலயே தெரியாதோ இங்கிலீஷ். அதான் அன்றைக்கு திருப்பி போட்டவங்கள நிறைய சொல்றாரு, ஒரு டைப் பண்ண கடதான் டைப் பண்ண தெரியாது. அப்படி உள்ள ஒரு ஆள் என்னண்டு இவ்வளவு பெரிய ஒரு பதவியில இருக்கணும்னு இப்ப சுரேஷ் சொன்னது நியாயம். அது என்னண்டு சாத்தியம்? ஒரு இங்கிலீஷ் தெரியாத ஒரு ஆள் டாக்டரா இருக்குன்னு சொல்லி சொல்றதே ஒரு கேள்விக்குறி. பெரிய பதவி இப்ப அது சாதாரணமாயும் இல்ல. அது வந்து எங்கட அர்ஜுனாவை விட அது மேல் படிப்பான ஒரு படிப்பை இவர் செய்து கொண்டு வந்திருக்கிற அந்த சர்டிபிகேட் வந்து எங்களுக்கு அதாவது அந்த ஆங்கில புலமையல் இவற்றை வேலையில பார்க்க இவர் அதுக்கு தகுதியானவரா அது உண்மையா அது எடுக்கப்பட்டதா இல்ல மஹிந்த ராஜபக்ச அரசாங்கங்களால இவருக்கு வழங்கப்பட்டு இவரை கொண்டு நியமிக்கப்பட்டதா, இவருக்கான உபகாரமா, இவர் ஏதோ பெரிய காட்டி அப்படி நீங்க சொல்ற மாதிரி வந்தா அது போலி பட்டம் தானே. போலி பட்டம் அது பிடிப்பாங்க. சுரேஷ் என்ன பிரச்சனையா, இவர் கிளற போறார், தண்டவாளம் ஏற போறன்ற இப்ப பிரச்சனை வந்து. சரியோ, அதுதான் பிரச்சனை. சரியோ, கிளறி எடுத்து உயர்ந்த சபையில இருந்து சொல்றார், கடவுள் வந்தாலும் உள்ளடாது, அதோட வெளியில இருந்தால் அவட்ட சண்டித்தனம் ஆருக்கு முன்னால காட்டுறாரு. ஆளுநராக்கள் இருக்குது, அதாவது வந்து ஒரு மந்திரி இருக்குது, அவ்வளவு பேருக்கு நடப்ப பாத்தீங்களா. வெளிநாட்டுக்கு வந்தாலும் லண்டனுக்கு வந்தாலும் லண்டன்ல தமிழ் கடைக்கு போத்தாம போனும் சாமான் அங்கவே தாட்டிப்பாங்கன்னு சொன்னவர். எங்கட அர்ஜுனாண்ட உயரத்துக்கு இவன கழுத்துல பிடிச்சு கொளர்ல தூக்கினா பிளாக்கோட்ட மாதிரி மேல வருவார். அவ்வளவு அதுக்கு இல்ல, அவருக்கு ஒரு தில்லு உண்டு. தான் வெளியால வந்தேன்னு சொன்னா தன் நிலைமை வேறையா. அந்த லஞ்சல்வாதிகள் கைதாட்டின இருந்த பின்னுக்கு மற்றது என்ன யோசிச்சு பாருங்க. அந்த டாக்டர் வந்து அதுல பக்கத்துல இருந்தார். என்ன பேர் 7 வயசு ஆளுக்கு என்ன பேர் அவருக்கு? சிவஞானமா? அவரை பேர் தெரியான்னு சொன்னது டாக்டருக்கு பேர் தெரியாம இல்ல, அது வேணுமெண்டு. அதுல எவ்வளவு மரியாதை இல்ல தெரியுமா? உங்களுக்கு என்ன பேரண்டு கேட்க உங்களை யாரு தெரியாத தானே. அதுதான் அந்த டெக்னிக். பின்ன நீங்கள் நினைக்காதீங்க அவருக்கு பேர் தெரியாண்டு. இவ்வளவு காலம் இருந்தவரை என்ன யோசிப்பாங்க. ஓகே, இவரை கூட பேர் தெரியாம இருக்காங்க. அதுதான் கடுப்பான டக்காண்டு அவருக்கு விளங்கிட்டு பேர் சொல்ல இல்ல. வணக்கம் எல்லாருக்கும். அந்த டாக்டர் சத்தியமூர்த்தி என்ற விடயத்தை என்ன நான் யோசிக்கிறேன் என்னன்னா, அந்த சபாநாயகர்கிட்ட இதை வந்து எதிர்கட்சிதான் அவன் பயோடேட்டா எடுத்து அவர் வந்து அவர்கிட்ட சர்டிபிகேட் பொய்யன்றதை வெளிவிட்டுருக்கணும். அப்ப நாங்களும் வந்து இவற்றை பயோடேட்டாவை சும்மா இருந்து கதைக்கிறத விட்டுட்டு எங்கட முகநூல் வழியா இதுகள்ல வந்து இந்த யூடியூபர்ஸ் மேல அவன் இதுகளை எடுத்து இதை கண்டிச்சு எழுதுவோம். யாராவது வழி இருந்தா எடுத்து வெளியில போடணும். ஏனென்றா உதாரணத்துக்கு பாருங்க, அன்றைக்கு அர்ஜுனா டாக்டர் இதை பயோடேட்டாவை கிண்டி எடுத்து அவர் பௌத்த மதம் என்று பதிஞ்சிருக்கிறார் போட்ட கட்டிக்காரர் மேல்
கெட்டிக்காரர்கள் ஏன் இதை செய்ய இயலாது என்றதான் என்னுடைய கேள்வி. அதே நடக்குமாக்கா நான் ஒன்றை சொல்றேன், இந்த நடக்கும் அர்ச்சனா டாக்டர் செய்வாரு இந்த எங்கட தலைவர் சொல்லுவாரு, ஒரு ஆளை கடவுளா நாங்கள் இதண்டு போட்டு அவையிலேயே எல்லாத்தையும் பொறிப்போம். சரியோ, இந்த தலைவர் சொல்ற இது இருக்குல்லோ, அப்படி செய்யக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கை கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது, எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எங்களோட சமூகத்தை மாற்ற வேண்டிய கடமை இருக்குது. அதை நாங்கள் செய்யணும். ஒவ்வொருத்தரும் சத்தியமூர்த்திக்கு எதிரா நாங்கள் ஒரு குற்றப்பத்திரிகை ஒன்றை செய்து நாங்கள் அதுக்கு மலர் குற்றப்பத்திரிகை என்று சமர்ப்பிப்போம். அது எப்படியா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, எங்கட தமிழ் சமூகத்துக்கு நல்லது நடந்தா சரி. அதான் அது அவரை கண்டுபிடிப்பாடோ. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எங்க நாங்களா செய்வோம் டாக்டர் பாப்பேர்னா சரி வராது. நீங்கள் சனம் இறங்கணும், மீதிக்கு இறங்கணும். சனம் இந்த சத்தியமூர்த்தி இந்த இதுல வெளிக்கொண்டு ஆரம்பிச்சுன்னா சனம் இறங்கி பார்லிமெண்ட்ல ஒப்படைக்கணும். கண்டுபிடிக்கிறாங்க என்ன செய்யலாம்னு கூட அபிப்பிராயம். பயோடேட்டா வந்து அருகில இருக்கிற டாக்டர் அவர் என்ன படித்தவர், இந்த பட்சில படித்தவர் தெரியும் தான். சகோதரி இப்ப ஒரு நாளைக்கு எங்கட டாக்டர் கேட்பார், FRCS நீங்கள் எங்க முடிச்ச நீங்கள் என்ற ஒரு கேள்வி கேட்டால் FRCS முடிச்சிருக்க வேணும். சரியா வந்து FRCS அந்த குழம்பி போயிரும். நான் எங்க முடிச்சேன், நான் FRCS எங்க முடிச்சேன். இந்த கேள்வி ஒரு நாளைக்கு சொல்ற மாதிரி இதுதான் நேற்று நடந்தது. அந்த அந்த கேட்டதுல 5 விஷயம் இருக்காம். அந்த என்ன சொல்ற அந்த பொம்பளை கேட்ட கேள்விக்கு நேற்று அதான் நாங்க குழம்பி அடிச்சவன். நாங்கள் கதைக்கிறது மட்டும் இல்லாம உரியாக்கள் இதை எடுத்து செல்லுங்க, இதை உரியாக்கள் இந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வாங்க. என்ன பிரச்சனை சொன்னா இது சார்ந்த இது எங்களால வெளிநாட்டுல இருக்கிறார்களால செய்ய இயலாது. இது சார்ந்த துறை சார்ந்து இந்த துறையில வந்து நிபுணத்துவம் பெற்றாக்கள் அல்ல டாக்டராக்களால, உதாரணத்துக்கு டாக்டரால பக்கட அர்ஜுனா டாக்டரால எல்லாம் அதை எடுக்கல. அவியலுக்கு தான் அது தெரியும் வேற எங்க கொண்டு வைக்கணும் என்ன பிடிக்கணும் சொல்லி நாங்க அவருக்கு அது போகக்கூடிய மாதிரி செய்தி ஒன்று நாங்கள் போட்டு அனுப்பணும். அவருக்குரிய செய்தி இந்த யூடியூபர்ஸ் வந்து இருக்கணும், சில பேர் வந்து உள்ளுக்கு ஆராய்ச்சி எடுக்கக்கூடிய சில பேர் எடுத்து போடணும். அந்த அறிவில ஒருத்தரும் இல்ல. என்னன்னு சொன்னா சும்மா வந்து அங்க அந்த கதையும் இந்த கதையும் அதே இதையும் போட்டு கொண்டிருக்கிறோம். உருப்படியா இவர் இருக்கிறாரு, என்ன பேர் லண்டன்ல இருக்கிறார் விடுவார் யூடியூப்ல, என்ன பேர் தமிழடியானுக்கு கொஞ்சம் அது வியலாலே ஒரு தராலேயுமே அப்படி ஒன்று தேடி வியலால இங்க இருந்தோன்னு ஒன்று ஆன்லைன்ல எடுக்கிற வேலை பார்க்குற வேலையில அது அங்க இருந்தோன்னா அந்த துறைசார் அந்த இடங்களுக்குள்ள போய்தான் அதை பார்க்கணும். வேற என்ன விசாரணை நீங்க கதைக்கிறதால இப்படி தேடணும்ன்றத வந்து நீங்க இதன்றதால அவையில் யாராவது இதுக்குள்ள கேட்கிறார்கள் முயற்சிப்பின் தகுதி இருக்கிறார்கள். தயவு செய்து இதுல இதை பற்றி அறிஞ்சாக்கள் இதை எடுத்து தரோம் என்றால் தயவு செய்து எடுத்து தரவும். அதோட நாங்கள் யூடியூப் தளத்தில் வைக்கக்கூடியதா இருக்கு. மற்றது யூடியூப்காரரும் இந்த என்னது ஊடகங்களுக்கும் ஒரு விஷயத்தை சொல்றேன். இந்த IBC ஊடகத்தை எப்படி கீழே கொமெண்ட்ஸ்களை போய் பாருங்க, எப்படி மக்கள் புறக்கணிக்கணும் என்று. மக்கள் முட்டாள்கள் இல்லை. அத வந்து பாத்தீங்கன்னா கொமெண்ட்ஸ் பார்த்தா முழு கொமெண்ட்ஸ் ஒன்று சகோதரி இதுக்கு பிறகு மலர் அவர் எல்லாம் அர்ஜுனான் சார்பான இதை மட்டும் போட்டிருக்கணும். சகோதரி இந்த IBCல வந்து மனங்கள் பேசட்டும்னு சொல்லி 9 to 11 மணி மட்டும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும். அதுல ஒவ்வொரு நாளும் போய் கதைச்சு கொண்டு வந்த நான் எப்ப இவையில் பிழையான முடிவு எடுத்துணுமோ அங்க போற அகிலன்னு சொல்லி சொன்னா தெரியும், அகிலன் கதைக்க போதுன்னு பேசாம இருப்பினோம், ஒரு கேள்வியும் கேட்க மாட்டோம். எப்ப இவையில் இந்த பிழையான டிசிஷன் எடுத்துச்சு நம்ம அதுக்கு பிறகு ILC பக்கமும் போறீல IBC பக்கமும் போறீங்க. எனக்கு ஒரு கேள்வி, நீங்க என்ன மாதிரியான ப்ரோக்ராம் செய்த நீங்கள் சொல்லுங்க. ஒரு நான் ப்ரோக்ராம் செய்யல, மனங்கள் பேசட்டும்னு சொல்லி ஒரு பகுதி ஒன்று இருக்கு. நான் ப்ரோக்ராம் செய்யல. வெயிட் பண்ணுங்க, நான் இறங்க போறேன், ஒரு தகவலை சொல்லிட்டு போறேன்னு நீங்க பிறகு கதைங்க.
சாரி, வாழ்த்துக்கள் அண்ணா, நீங்க செய்த ப்ரோக்ராம் நானும் ஒரு தேடி பாக்குறேன். நல்ல விஷயம். மற்றது என்னன்னா இந்த யூடியூபர்ஸ் உண்மையா நீங்க மக்கள் விளங்கி கொள்ளணும். இந்த இந்த ஹெடிங்குகளை பாரதூரமா போடுறாக்கள் இதை போய் பார்க்காதீங்க, கொமெண்ட்ஸ் எழுதாதீங்க, புறக்கணியுங்க. நீங்க போக முதல்ல சொல்ல நான் ப்ரோக்ராம் செய்யல, நான் போய் கதைக்கிறேன். நான் ப்ரோக்ராம் ஒன்று நான் செய்யல, அந்த ப்ரோக்ராம்ல கதைக்க போனேன். அதுக்கு பிறகு இப்ப போறதே இல்ல. என்ன மாதிரி அந்த ப்ரோக்ராம் எப்படி? அதாவது 9 ஐபிசியே பக்கமே போகாதீங்க. ஹெடிங்க பிள்ளையா போடுவினமேலோ. இந்த உதாரணத்துக்கு அர்ச்சுனா கூட்டத்தை குழப்பினார். அந்த ஹெடிங்க பார்த்தா நீங்க அதுக்கு போகாதீங்க. வியூஸ் ஏனென்றா அவைகளுக்கு அந்த வியூஸ் பார்த்தாலே வெற்றி. ஆனா அதுக்குள்ள போய் நீங்க இது புதினம் பாக்குறதுக்கு போகாதீங்க. அவைகள் உங்களுக்கு எதிரானாக்கள் என்றத வியூஸுக்கும் போவாதீங்க, கொமெண்ட்ஸுக்கும் போவாதீங்க. போறதே இல்ல. அதுக்கு நீங்க மட்டும் இல்ல, இதுல நிக்கிறார்கள் எல்லாருக்கும் சொல்றேன். ஆதரவு தளம் மேல கெடிங்க பார்க்க தெரியும். நல்ல கெடிங்கன்றா தான் நாங்க உள்ளறது. அதுக்குள்ள போவாதீங்க. ஆனால் அவியலை அப்படி புறக்கணிக்கும், இந்த ஊடகங்களை அப்படி புறக்கணிக்கும் போதுதான் அவர்கள் ஒன்றில் விட்டுட்டு ஓடணும், அல்லது சரியான விஷயத்த மக்களுக்கு கொண்டு வரணும். இது எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. அதை ஒரு கருத்துல கொள்ளுங்க. நன்றி. சந்தர்ப்பத்துக்கு பிறகு நன்றி. மற்ற ஒரு விஷயம், ஊடகம் என்ற விஷயத்தை ஒரு நல்ல ஒரு பார்லிமெண்ட் கொண்டு வர உண்மையான விஷயத்தை எழுவணும். இல்லாட்டி அதுக்கு இருக்கிறார். ஆனால் ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறார் அந்த விஷயத்தை, உண்மையான விஷயங்களை கொண்டு வாங்கன்றது ஒரு சொல்லி இருக்கிறார். கூட்டமும் வச்சிருக்கிறார். ஆனா ஏன் இந்த ஊடகங்கள் இப்படி செய்யணும் தெரியல. எங்கட தமிழ் ஊடகத்தை சரியான வேதனையா இருக்குது. கருத்துல கொள்ளுங்க. மற்றது எங்கட தளத்துக்கு நான் இந்த தளத்துக்கு ஒரு வேண்டுகோள், அன்பான வேண்டுகோள், குறைக்காதீங்க. விஷயங்கள் ஜேடிஎல்னா இதுல போடுறார், யூடியூப்ல போடுறார். ஆனா அதை சிலவளை கேட்கும் போது நல்ல விஷயம் ஜேடிஎல்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் செய்யணும். மற்றது என்னென்றால் நாங்கள் இடைக்குள்ள கதைச்சு அந்த மைக்குகளை மியூட் பண்ணாமல் இருக்கும்போது திருப்பி நாங்கள் அந்த யூடியூப்ல கேட்கும்போது சில தகவல்களும் கொஞ்சம் இந்த தளத்தின் இதுவும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. கொஞ்சம் கவனத்தில் எடுங்கோ. அன்பான வேண்டுகோள். நன்றியா. இதை கவனத்தில் உள்ளுங்க. ஏண்டா ஒரு ஆள் கதை கேட்க நாங்கள் இடையிலுக்குள்ள ஒன்றா சரி